வணக்கம் நேர்களே. இன்றைய மனம் திறந்து நிகழ்ச்சி நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, இன்னமும் தொடர்ந்து இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. அதை தூண்டிக்கிட்டே இருக்காங்க. பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு கிரைம் கேஸ் இத்தனை நாள் டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, இதுதான் எனக்கு முதல் தடவை. அதாவது கிரைம் கேஸ்லயே ரொம்ப நாள் போய்கிட்டு இருக்கிற ஒரு கிரைம் கேஸ் இதுவா தான் இருக்கும். நூற்றுக்கணக்கான பிணங்கள், அதாவது பெண்களுடைய பிணங்கள், ஆண்களுடைய பிணங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புதுசு புதுசான அப்டேட் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு செய்தியா வெளியே வருது. இதை கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. அந்த பிணங்களுக்கு சொந்தக்கார உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்ப முன் வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா முன் வராங்க. இதுக்கு முக்கிய காரணம் எஸ்ஐடி டீம் தான். எஸ்ஐடி டீம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இவங்க இந்த கேஸை மும்முரமா எடுத்துட்டு போறாங்க. முதல் நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரையுமே நிறைய இடத்துல தோண்டப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல பல எலும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடி கார்டு, அப்புறம் சில ஆபரணங்கள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. 7 இடத்துல தோன்றப்பட்டிருக்கு. இன்னும் தோண்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த தோண்டப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலா அப்படின்ற இடம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சில் கிளைமேட்டா இருக்கும். அங்கே எப்பவுமே மழை அதிகமாக பெய்யும், வெள்ளம் வரும். ஸோ 15 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட சில பாடிஸ் எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கும். அந்த இடத்துல கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப அதுல எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்றது நம்ம நிறைய படங்கள்ல பார்த்து தெரிஞ்சிருப்போம். நானும் படங்கள் பார்த்து தான் நான் தெரிஞ்சிருக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல போனா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ முதல் பாயிண்ட் என்னன்னா, நம்ம போன வாரம் போட்ட வீடியோல நம்ம வீடியோ டெலீட் ஆகல. அது வரையும் ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா தர்மஸ்தலா பத்தி பேசுறவங்களுடைய வீடியோ எல்லாமே யூடியூப்ல அவங்களே ஸ்ட்ரைக் கொடுத்து அதை டெலிட் பண்ண வச்சிருக்காங்க. 8000 யூடியூப் வீடியோக்கள் டெலிட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல நிறைய பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸும் இருந்திருக்கு. தப்பி தவறி நம்ம வீடியோவும் டெலிட் ஆகும்னு நான் நினைச்சேன். ஏன்னா முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் வியூஸ் போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப ஸோ அந்த வீடியோ டெலிட் ஆயிடும்னு நினைச்சேன். ஆனா டெலிட் ஆகல. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி 8000 டெலிட் பண்ணப்பட்டது. இப்போ நீங்க யூடியூப்ல சோசியல் மீடியால தர்மஸ்தலா பத்தி பகிரலாம். ஆனா கரெக்டான இன்ஃபர்மேஷனா பகிருங்க. ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் எதையும் நீங்களா ஏதாவது யோசிச்சு அதை பத்தி எதுவும் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹைகோர்ட் உத்தரவு போட்டுருச்சு. அதாவது இந்த விஷயத்தை பத்தி இன்ஃபர்மேஷன் நிறைய என்னால முடிஞ்சதை கலெக்ட் பண்ணி உங்களுக்காக நான் சொல்றேன். ஸோ எஸ்ஐடி டீம் இதை மும்முரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சுத்து வட்டார மக்களுக்கு இதை நல்லபடியா தெரிஞ்சிருக்கு. இப்போ இப்போ ஒரு அப்ரூவர் முகத்தை கவர் பண்ணிக்கிட்டு இந்த பிணங்கள்ல தோன்றாங்க பார்த்தீங்களா, அவருடைய ஃபேஸ் இதுவரையும் நம்ம யாருக்குமே தெரியாது. அதே போல இன்னொரு அப்ரூவர் வந்திருக்கிறாரு. அவர் பேர் ஜெயந்த். ஆக்சுவலா அவர் பயமே இல்லை, நான் பரவாயில்ல, நான் உண்மையை சொல்றேன், அங்க நடந்த விஷயங்கள் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு தைரியமா அவரோட முகத்தை காமிச்சே பிரஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறாரு. இந்த தைரியத்தை நம்ம பாராட்டலாம். நான் போன வீடியோஸ்ல சொன்ன மாதிரி மக்கள் இது போலீஸோ அரசியல்வாதியோ இன்வால்வ் ஆக முடியாது. மக்கள் நீங்களா முன் இதை நீங்க ஸ்டெப் எடுத்தாதான் கரெக்டா இந்த கேஸ் முடியும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய கிரைம் இது. ஸோ இந்த கேஸை முடிக்கணும்னா மக்கள் தான் வரணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய மனசுல பட்டதை நான் சொன்னேன். ஸோ இதுல எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒருத்தர் தைரியமா வந்திருக்காரு. அதாவது என்னுடைய ஃபேஸ் தெரிஞ்சா கூட பரவாயில்ல, ஆனா நான் இதை பத்தி உண்மையை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் முன்னாடி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. இவருடைய ஒரு சொந்தக்கார பெண் இதனால பாதிக்கப்பட்டு 1986லே அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுடைய பிணம் அவங்களுக்கு அழுகிய நிலையில 56 நாள் கழிச்சு தான் கிடைச்சதான். அப்பவே இவருடைய மனசு ரொம்பவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கேள்விக்குறியில இருந்திருக்கிறாரு. இந்த விஷயத்த பத்தி யாருடா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதுவும் இல்லாம இவர் தர்மஸ்தலால வேலை செஞ்சவர். இவர் அங்க இருந்திருக்கிறாரு. ஒரு அழுகிய பெண் உடலை புதைச்சிருக்காங்க. அதுவும் நார்மலா புதைக்கிற மாதிரிலாம் நம்ம ஒரு பணத்தை புதைக்கணும்னா நம்ம எவ்வளவு சடங்கு இந்த மாதிரிலாம் செய்வோம்.
ஆனா வந்து இந்த பெண்ணுடைய உடலை வந்து ஒரு நாயை நம்ம எப்படி தோண்டி அசால்ட்டா போட்டு நம்ம வருவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து அவர் நேர்லயும் பார்த்துருக்கிறாரு. இதுல என்ன ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, இவர் வந்து அந்த அழுகிய பொண்ணோட பிணத்தை புதைக்கிறப்ப சில கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் அங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ அவருக்கு என்ன தோன்றிருக்குன்னா, எப்பா இவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் முன்னாடியே இதை பண்றாங்க, இதை நான் யாருக்கிட்ட சொன்னா இதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் யாருக்கிட்டையுமே அதை வந்து சொல்லாம மூடி மறைச்சு வாழ்ந்திருக்காரு. இதுவும் வந்து இவருக்கு வந்து ஒரு கஷ்டத்தை தான் ஏற்பட்டிருக்கு. 15 வருஷமா அவருக்கு அந்த உண்மையை அடக்கி வச்சு வாழ்ந்திருக்காரு. யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. அதாவது ஒரு ஹையர் அஃபீஷியல்கிட்ட சொல்ல போனாலும் அவங்களும் இவங்க ஆட்களா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கன்ஃபியூஷன்லேயே வாழ்ந்திருக்கிறாரு. இப்போ இந்த கேஸ், இந்த பிணங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தோன்றதை அவர் பார்த்துருக்கிறாரு. அதனால முன் வந்திருக்கிறாரு. இப்போ வந்து அவர் சில கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காரு. ஜெயந்த் அவர்கள் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் யாருக்கிட்டையுமே இதை சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்க காலத்துல இவர் இந்த கேஸை பத்திய டீட்டெயில்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்திருக்காரு. 2000ல இருந்து 2015 வரையுமே தொலைந்து போன பெண்கள், காணாமல் போன பெண்கள், ஆக்சிடென்டால இறந்து போன பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ தொலைந்து போன இந்த பெண்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்கிட்ட போயிட்டு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி தொலைஞ்சு போன ரிப்போர்ட் எல்லாம் கொடுங்க, கேள்வி எழுப்பியிருக்காரு. பட் அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம். யாரோட பேர்ல டெலிட் பண்ணோம்னா ஒரு ஹையர் அஃபிஷியல் இவங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு, இந்த மாதிரி டெலிட் பண்ணிருங்க அது எல்லாத்தையுமே. அந்த ஹையர் அஃபிஷியல் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி இவங்க செஞ்சிருக்காங்க. எல்லா டேட்டாவும் டெலிட் ஆயிருச்சு. ஏன்னா இப்போ எதனால இந்த டீட்டெயில் வேணும்னா, இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட பிணங்களோட எலும்புகளும் இந்த தொலைந்து போனவங்களையும் வச்சுதான் மேட்ச் பண்ண முடியும். ஆனா மேட்ச் பண்ண முடியல. இவங்களோட டீட்டெயில்ஸ் தான் மேட்ச் பண்ண முடியும். ஸோ இது எல்லா டேட்டாவும் வந்து டெலிட் ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ எஸ்ஐடி டீமுக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜ்லையும் இந்த கேஸ் எடுத்து போயிட்டே இருக்காங்க. இந்த எஸ்ஐடி டீம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த எஸ்ஐடி டீமை வந்து லீட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரணப் மொஹந்தி. இவர் வந்து ரொம்பவும் நியாயமான முறையில் இதை டீல் பண்ணிட்டு இருக்காராம். ஏன்னா யார் வந்து எது சொன்னாலுமே அவர் வந்து இது கேட்க மாட்டாரு. இது வந்து கரெக்டான முறையில வந்து இந்த கேஸை வந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு குறிக்கோளோட இருக்கிறாரு. இதை யார் அப்பாயிண்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்ரூவர் இருக்கிற ஒரு அவருடைய லாயர். அவர் கூட ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்துருப்பான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லாயர் தான் வந்து இவர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. சஜஸ்ட் பண்ணி இந்த கேஸ்ல இவர் தான் அவரை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இந்த பிரணப் மொஹந்தி வந்து ஒவ்வொரு நாளுமே இந்த கேஸுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுக்குறாரே தவிர வேற யார் வந்தாலும் இதை வந்து தலையிட விட மாட்டாரு. வேற எந்த ஒரு ஹையர் அஃபிஷியல் வந்தாலுமே யார் பேச்சையும் அவர் கேட்காம கரெக்டா இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம எல்லா படத்துலையும் பாக்குற மாதிரி தான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வருவாரு, நல்லா அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கிரைமை வந்து அந்த கேஸை வந்து அவர் முடிக்க போறாரு அப்படின்ற ஒரு கட்டத்துல அவரோட ஹையர் ஆஃபீஸர் அவர் கூப்பிட்டு என்ன சொல்லுவாரு, நீங்க வந்து அடுத்த இதுக்கு நீங்க போயிடுங்க, இந்த கேஸை வந்து நான் இவர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. சேம் அதே ப்ராசஸ் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் வந்து அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலை வேற இடத்துக்கு. பட் இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கான பேச்சுக்கள்லாம் அங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இந்த கேஸை வந்து அவர் முடிச்சு கொடுப்பாரு, நம்மளுக்கு எல்லாருமே ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த கேஸ் இவ்வளோ தீவிரமா போயிருக்கிட்ட கட்டத்தில் ஃபர்ஸ்ட் அப்ரோரா வந்தார் பார்த்தீங்களா, அந்த ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் அப்ரோவர் கிட்ட அங்க இருக்கிற ஒரு டீம், அந்த டீம்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் பேர் வந்து மஞ்சுநாத் கவுடா. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, டேய் நீ தயவு செஞ்சு இந்த கேஸ்ல வராத, நீ வந்து இந்த எலும்புகள்லாம் வேற இடத்துல எடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சுநாத் கவுடா இந்த ஃபர்ஸ்ட் அப்ரோவர் வந்து மிரட்டி இருக்காரு. அதே போல உன்னால பண்ண முடியலன்னா சொல்லு, ஒரு வீடியோ எல்லாம் எடுத்து கொடு, நான் அதை காமிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி இருக்காரு. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் அந்த ஃபர்ஸ்ட் அப்ரோவர் வந்து இது என் மனசாட்சிக்கு விரோதமான செயலா இருக்கு, அதனால தான் நான் வந்து இதை உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்ன ஆளுகிட்டேயே மறுபடியும் இவங்க வந்து மிரட்டுறாங்க. ஸோ இந்த கேஸ் மும்முரமா நடந்துக்கிற டைம்லேயே வந்து இந்த மாதிரி நடக்குது. ஸோ அந்த யார் அந்த கவுடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி அவரை இப்போ இந்த கேஸ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன, என் மனசு என்ன சொல்லுதுன்னா, அவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, ஓகே.
இதை வந்து இவர் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த கவுடா வந்து இந்த ஃபர்ஸ்ட் அப்ரூவர் கிட்ட இந்த மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கவுடா விசாரிக்கணும். இந்த கவுடாக்கு ஒருத்தர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தானே இது பண்ணியிருப்பாரு. ஏன் அவரை நம்ம விசாரிக்கல? மேபி நான் நான் யோசிச்ச மாதிரி அவங்க யோசிச்சிருப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடக்கலாம், அடுத்த கேஸ் அப்டேட் வரலாம். என்னுடைய ஆங்கிள் பார்க்குறப்ப அந்த கவுடாவையும் கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும். யார் உனக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான்னு நம்ம அவங்கள விசாரிச்சோம்னா அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ஆளை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அவனை கண்டுபிடிச்சா மெயினான ஆளை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த தேடுதல் வேலை வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. தோண்ட தோண்ட எலும்புகள் கிடைக்குது, பர்ஸு கிடைக்குது, பெண்களுடைய உடைகள் கிடைக்குது, பெண்களுடைய ஐடி கார்ட்ஸு, அந்த மாதிரி பயங்கரமான ஆபரணம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இதுல என்ன கஷ்டம்னா மழை நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்குல்ல, அதனால அவங்க தோன்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. இதுல வந்து பயங்கரமான ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. யாருன்னா, இப்போ ஒரு அம்மா வந்து தன்னுடைய பெண்ணை வந்து அப்பவே வந்து தர்மஸ்தலால தொலைச்சிட்டோம், என்ன வந்து அபியூஸ் பண்ணாங்க, என்ன அடிச்சு போட்டு எனக்கு கோமா வரைக்கும் கொண்டு போனாங்கன்னு சொன்ன அந்த அம்மா வந்து ஒரு சிபிஐ. அவங்க என்ன ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரேடார் எடுத்துன்னு வந்து அங்க செக் பண்ணுங்க. ரேடாரை வந்து நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து அடியில எலும்புகள் இருக்கா என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க தோண்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு இடமும் தோன்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா மழை வருது, திடீர்னு பாம்புகள்லாம் வருது. ஏன்னா அது ஒரு காட்டு பகுதின்றதால அங்க நிறைய சுத்தி சுத்தி பல தடங்கள் வந்து வருது. ஸோ அந்த அம்மா கொடுத்த ஐடியா படி பண்ணோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுது. இந்த தர்மஸ்தலா வந்து ஒரு கோயில். இந்த கோயிலை சுத்தி இப்போ ஒரு சுடுகாடா மாறிட்டு இருக்கு. இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல ஆன்மாக்கள் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கு. கரெக்ட் தாங்க. என்ன பொறுத்தவரையும் பல பேரோட உசுர் அங்க போயிருக்கு. பல பேரோட உசுரும் தன்னுடைய சாவுக்கு வந்து ஒரு நீதி வேணும்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சத்தம் தான் அந்த ஆன்மாவுடைய சத்தம். என்னை பொறுத்தவரையும் இந்த கேஸ் வந்து சீக்கிரமா முடியணும். இவங்களால பாதிக்கப்பட்ட பல பெண்களுடைய ஆன்மாக்களுடைய சத்தம் வந்து அங்க மட்டும் இல்ல, இங்கேயுமே கேக்குது. ஏன் உலகம் ஃபுல்லாமே கேக்குது. அவங்களுக்கு நீதி வேணும், நீதி கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம். எஸ்ஐடி டீம் வந்து இன்வெஸ்டிகேஷனை நல்லபடியா முடிக்கும் நான் நம்புறேன். இத்தோட இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். மேலும் பல தகவல்களோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.